ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பழரசம் வந்து பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து மாம்பழத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மாம்பழம் வந்து 1/2 கிலோ நான் எடுத்துருக்கிறேன். கையால் நல்லா வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் இப்போ எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. இதுக்கப்புறமா நம்ம வந்து 2 நாட்டு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கலாம். பழம் வந்து நீங்கள் எது வந்து சேர்த்தாலும் பரவாயில்ல, நான் நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதான் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதையும் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். மாம்பழமும் வாழைப்பழமும் உங்களுக்கு ஜூஸ் எவ்வளோ வந்து தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு வந்து 4லேருந்து 5 கிளாஸ்க்கு வந்து வரும். அடுத்து நான் இதில் வந்து பைனாப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து சேர்த்துக்கிறேன். பைனாப்பிள் வந்து 3 ஸ்லைஸ் வந்து எடுத்தேன். அடுத்து மாதுளப்பழம், ஆப்பிள் பழம் இந்த ரெண்டுமே வந்து நான் வந்து பாதி வந்து எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வந்து சின்ன சின்னதாக வந்து வச்சு நான் சேர்க்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிரேப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். பிளாக் கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இன்னும் மிக்ஸ் பண்ண தான் வந்து போகிறோம். இதுக்கப்புறமா வந்து ஸ்குவீஸ் பண்ண வேண்டாம். ரொம்பவே இது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியேயும் பழரசம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பட் அவங்க என்ன மாதிரி நல்ல பழங்கள் யூஸ் பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ வீட்லேயே இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து நன்னாரி சர்பத் வந்து இதில் வந்து சேர்க்குறோம். இது வந்து நான் 8 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கிறேன். இதில் சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து இல்லை. இந்த நன்னாரி சர்பத்தில் உள்ள ஸ்மெல்லும் பழத்தில் வந்து நேச்சராக உள்ள அந்த ஸ்வீட்னஸ் தான் இதில் வந்து இருக்கும். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். குடிக்கிற டைமில் வந்து உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் வந்து வேணும்னா அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் சேர்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நன்னாரி சர்பத் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து வச்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா வந்து இருக்குது அப்படிங்கிறத. இதில் நம்ம 1 ட்ராப் கூட வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி விட கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குடிக்கிற டைமில் வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதுவே கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுரும். இந்த மாதிரி எல்லா பழங்களும் வந்து சேர்ந்து குடிக்கிற ட்ரிங்க் விட வேறு எந்த ட்ரிங்க்குமே ஹெல்த்தியாக இருக்க முடியாது. இதை நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பழரசத்தை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.